தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக மூத்த தலைவர் திமுகவில் இணைந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து மெகா கூட்டணி அமைத்து பாஜக தேர்தலை சந்தித்தது. ஆனால் கோஷ்டி பூசல் காரணமாக 4 தொகுதிகளில்தான் வெற்றி பெற முடிந்தது. அடுத்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் பாஜக பெரிய அளவில் சாதிக்கவில்லை. அடுத்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு சில கட்சிகளை இணைத்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்ற பின்பு பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணாமலையை மாற்ற சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினர் போர்க்கொடி தூக்கி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார். ஆம், நாகை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தவர் கார்த்திகேயன். இவருடைய மகன் திருசுகன் பாஜக தொழிற்பிரிவு தலைவராக இருந்தார். கார்த்திகேயன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக உயிரிழந்தார். அந்த மாவட்ட தலைவர் பதவிக்கு திருசுகன் எதிர்பார்த்தார். ஆனால் திருசுகனை நியமிக்காமல் விஜயேந்திரன் என்பவரை அண்ணாமலை நியமித்தார். இதனால் திருசுகன் அதிருப்தியில் இருந்து வந்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் திருசுகன் இணைத்து கொண்டார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திருசுகன் விலகி தற்பொழுது திமுகவில் இணைத்து கொண்டார். திருசுகன் பாஜக நாகப்பட்டினம் மாவட்ட தொழிற்பிரிவு தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது.